ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் வந்து பாசிப்பருப்பு அவரைக்காய் சாம்பாரும் வாழைத்தண்டு மோர் கூட்டும் தான் பண்ண போகிறேன். மாலை பட்சன்றதுனால சில வெஜிடபிள்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அதே மாதிரி பருப்பு யூஸ் பண்ணாலும் பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ணணும். அதனால் அதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். அங்கே அதை குயிக்காக பார்க்கலாம். ஒரு 15 டேஸ்க்கு வந்து நார்மலான சமையல் தான். அதாவது நோ அனியன், நோ கார்லிக், நோ ஸ்பைசஸ், அதாவது மசாலா வகைகள் அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண போகிறது, அதாவது டோட்டலாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஆட்லேயே ப்ரிப்பேர் பண்ண குழம்பு பொடி, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் உண்டு. அது ஒரு 15 டேஸ்க்கு எங்களுக்கு கடைப்பிடிக்கணும். அதனால வந்து ரொட்டீன் சமையல் தான். அதனால் அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, ரொட்டீன் சமையல் தான். வாங்க அதை குயிக்காக பண்ணலாம். இந்த 15 நாளும் நம்மளுடைய முன்னோர்களை நம்ம நினச்சிட்டே இருக்கணும். ரொம்ப சட்பட்டாவாக நாக்கு கிடங்கு கொடுக்கக்கூடாது. அதனால் வந்து எல்லா சமையலும் ரொம்ப ரொம்ப சாத்வீகமாக தான் இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது வந்து என்ன சொல்கிறது, நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காகவே அவள் இறங்கி வரா. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவளை நினச்சி நம்ம வந்து சாத்வீகமாக சமையல் பண்ணி சாப்பிடுவோம். எல்லோரும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வோம். போட்டேன், மோர் விட்டு தான் இது பண்ணுவோம். அப்போ தான் கருத்து போகாது. கொஞ்சமாக மோர் விட்டு அதை தண்ணியில் வந்து மோரை கலந்து அதில் வேக போடணும். அப்போ தான் வந்து கருத்து போகாமல் இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நந்தினிஸ் பண்றே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.